ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி எலெக்ஷன் டே அன்றைக்கி எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி என்னோடய ஓட் சென்னையில் இருக்குது, என் ஹஸ்பண்டோட ஓட் கும்பகோணமில் இருக்குது. ஸோ 2 பேருமே ஓட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி சேம் டே, பிகாஸ் இங்கேருந்து கும்பகோணம் அரௌண்ட் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ஜேர்னி தான் இருக்கும். ஏர்லி மார்னிங்கே போய் நம்ம ஓட் போட்டுட்டு வந்தோன்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறது, நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இந்த டே எங்களுக்கு போச்சு. நானே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி எல்லாம் பண்ணி பூத்தெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் ஓட்டெல்லாம் போட்டுட்டு சீக்கிரமாக வீட்டிலேருந்து கிளம்புனா, நான் யோசித்த மாதிரி தான் ஊரில் இருக்க எல்லாருமே யோசிச்சுருப்பாங்க போல் எலெக்ஷன் டே அன்றைக்கி கிளம்பலான்னு. அவ்வளோ பஸ்ஸு, காரு, நெக்ஸ்ட்டு 2 வீலர்ஸ்லன்னு நிறைய டிராஃபிக்காகவே தான் இருந்துச்சு. எனக்கு தாம்பரம்லேருந்து அந்த பெருங்களத்தூர் அது ரீச் பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்ச் பை இன்ச்சாக தான் நாங்கள் விக்கிரவாண்டி ரீச் ஆகிற வரைக்குமே இருந்துச்சு. ஒரு 2 o'clock இருக்கும் நாங்கள் விக்கிரவாண்டி ரீச் ஆகும்போது. அப்போவே எங்களுக்கு பாதி ஹோப் போயிடுச்சு நம்மளால் போய் ஓட் போட முடியும்னு. விக்கிரவாண்டி தாண்டின உடனே எங்களுக்கு முன்னாடி இருந்த வண்டியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ரோடே காலி ஆகிடுச்சு. அந்த விக்கிரவாண்டி வரைக்கும் எப்படி அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்குமும் புரியவே இல்லை. அங்கே பார்த்த வரைக்கும் ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் மார்னிங் டைமில் உள்ளே வராது. பட் அன்றைக்கி நாங்கள் ரோட்டில் நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் பார்த்தோம். சரி, அப்படியும் நாங்கள் ஹோப்பை விடாமல் ஃபாஸ்ட்டாக போக ட்ரை பண்ணோம். பட் 5:55 ஆகிடுச்சு நாங்கள் எங்கள் ஊர்கிட்ட ரீச் ஆகும்போது. அரௌண்ட் ஒரு 6:10 வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பூத் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நடுப்புற ஒரு பிரேக் கூட நாங்கள் லன்ச் பிரேக்கு கூட வண்டியை ஸ்டாப் பண்ணாமல் ஓட்டிகிட்டு வந்தோம். பட் ஃபைனலாக அவங்களால ஓட் பண்ண முடியலை. ஓட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் போக போக ஓகேவாயிட்டாங்க. இப்படி தான் எங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எலெக்ஷன் டே அன்றைக்கி இருந்துச்சு. உங்களோட எலெக்ஷன் டே எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.